தித்திக்கும் திருவாசகம் தித்திக்கும் திருவாசகம் தித்திக்கும் திருவாசகம் தித்திக்கும் திருவாசகம். உங்க கண்ம நல்வினை தீவினை மூட்டிலிருந்து ஒரு கூறு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்காரு சாமி. இனி அடுத்த பிறவியில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சிருக்காரு. குரு உபதேசம் பட்டுட்டிங்கன்னா அந்த மூட்டை அதோட அடிச்சுட்டு போயிடும், காலியாயிரும். அதுக்கு பேர் சஞ்சிதம். இப்போ இருக்கிற பிராப்தம் மட்டும்தான் அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறது கூட அது எப்படின்னா மிக சுலபமான வழி. 500 ரூபாய்க்கு சில்லறை மாற்றினா அது தலைச்சமை, 500 ரூபா நோட்டு வச்சோன்னா அது சுலபமாக சாப்பில் வச்சுட்டு போயிடலாம். அது இலகுவாக இருக்கும். அப்போ அந்த சுலபமாக 500 ரூபா நோட்டு எப்படி மாற்றுறதுன்னா சிவ வழிபாடு, அன்றாட வழிபாடு செய்யணும். அதுலேயும் முக்கியமாக சிவ வழிபாடு செய்யணும். சிவ வழிபாடு செய்யணும். யார் யாரை வணங்கலாம்? முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், அம்பாள். மற்ற தெய்வங்கள் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அப்படி நினச்சாத்தான் 61 அவனியில் வந்து குருபரனாகிய அருளிய பெருமை. எனக்கு தெரிஞ்ச திருவாசகத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன், ஒப்பிச்சிட்ருக்கிறேன். சிவா அந்த வகையில் அந்த வழிபாடு நிகழ்த்தினா நம்முடைய இந்த பிராப்த வினையினுடைய தாக்கம் குறையும். எது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு ஓடி போயிடும். அது சிவபூஜை செய்தால். சமய தீட்சை வாங்கணும், குரு உபதேசம் பெறணும். ஏற்கனவே இருக்கிற சஞ்சிதம் அந்த நல்வினை தீவினை மூட்டை வந்து கழிஞ்சிருது. மேல் வரக்கூடிய வினைகளும் மேவாது. ஏன்னா எந்த ஒரு வினையை எந்த ஒரு செயலை செய்தாலும் குரு மந்திரத்தை சொல்லி செய்யணும். குரு என்ன உபதேசம் மந்திரம் சொன்னாரா, ஒரு நமசிவாய சொல்லியிருந்தாருன்னா நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்யலாம். சமையல் பண்ணுறோமா நமசிவாய நமசிவாய சொல்லிவிட்டு சமையல் பண்ணலாம். அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அந்த சிவ உணர்வு வரும். சமைக்கிறதுல எந்த உணர்வோடு நீங்கள் சமைக்கிறீங்களோ அது சாப்பிட்றவங்களுக்கு அந்த உணர்வு போய் சேரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி. சித்தர் பீடத்தில் திருவாசகம் முற்றோதல் செய்வது அலாதியான பலன் தருவது. திருவாசகம் திருவாசகம் முற்றோதல் செய்கிறவங்க சமய தீட்சை வாங்கணும். சமய தீட்சை வாங்கினா என்னென்னா பாராயண பைந்தமிழினுடைய உள்நோக்கம் வந்து நம்ம கொஞ்சம் கிரகிக்க முடியும். சமயம் விசேட தீட்சை வாங்கினீங்கன்னா நீங்கள் பாடுகின்ற தேவார திருவாசகத்தினுடைய உட்பொதிந்த கருத்துக்களை உங்கள் அனுபவமாக பெறுவீங்க. ஏன்னா இப்போ வந்து திருவாசகம் வெறுமனே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அனுபவம் வந்து இறை அனுபவம் வந்து ஏதோ ஒரு போக்கில் கிடைக்கும். அதை வந்து சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்க. ஆனால் குரு உபதேசம் வாங்கிட்டீங்கன்னா அதை சீர்தூக்கி பார்ப்பீங்க. இது ஏன் நடந்தது, இது எதுக்காக நடந்தது. ஆமாம், எம்பெருமானுடைய தன்னுடைய அருளாட்சியை நமக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை உண்டாகும். இனி அடுத்தடுத்து படிநிலை நீங்கள் போகும் பொழுது இந்த சைவ உலகில் சிவபெருமானுக்கு மிக அணுக்கமாக செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எப்போதுமே சிவாலயங்கள் அந்த முக்கியமாக பழமையான சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கணமாவது நல்லா உட்கார்ந்து எந்திரிக்கணும். காரணம் அங்கே எத்தனையோ பேருடைய காலடி தூசுகள் வந்து அங்கே இருக்குது. எது சிவ நினைவோடு வர்றவங்க, சிவ அனுபூதியோடு வர்றவங்க. ஏன்னா இப்போ சித்தர்கள்லாம் அவங்க பாட்டில் கண்டபடி திட்டிட்டு கண்டபடி தெரிஞ்சுட்டு கண்டதை போட்டுட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அப்படின்னால அவங்கெல்லாம் சிவமாம் தன்மையில் இருந்தாங்க, தன்னை மறந்த நிலையில் இருந்தாங்க. அதனால தான் அவங்க சொன்னதெல்லாம் மந்திரமாக நல்ல நலனை கடுக்கக்கூடிய வினையை தீர்க்கக்கூடிய பலனாக வந்து அவங்க வார்த்தை அமைஞ்சது. அந்த மாதிரி அவங்களுடைய தீவினை தீரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு, ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற தலங்களுக்கு தலையாத்திரை போகிறதுனால உங்களுடைய தீவினை கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு வரும். ஒரேடியாக போகும்னு சொல்லலைங்க, சாஸ்திரங்கள் ஒரேடியாக போகும்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு வரும், அதனுடைய வலிவு கெடும். ஆகவே இந்த மாதிரி சித்தர் பீடங்களுடைய வழிபாடு, ஆலய வழிபாடு அவசியம் செய்யணும். அது செய்கிறதுக்கு உண்மை வழிபாடு, உபாய வழிபாடுன்னு 2 இருக்குது. குருபதேச மந்திரத்தை தீட்சை வாங்கிட்டு பண்ணிங்கன்னா அது உண்மை வழிபாடாகும். தீட்சை வாங்காமல் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் கொடுத்தே தீரும். பலனெல்லாம் இல்லாமல் எல்லாம் போகாது. அதுக்கு பேர் உபாய வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 தடவை வந்து நீங்கள் தீட்சை வாங்காமல் பண்ணுறதுக்கும் ஒரு தடவை தீட்சை வாங்கிட்டு பண்ணுறதுக்கும் சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்ற சொல்கிறதோடு இந்த உரையை நிறைவு பண்ணுறோம். திருவாசகம் முற்றோதல். திருவாசகம் முற்றோதல் வந்து ஒரு வழிகாட்டுதலோடு நம்ம செய்யணும். நல்லா கொஞ்சம் தீண்டி விடும். எந்திரி தீண்டி
ஒரு வழிகாட்டுதலோடு செய்யணும். திருவாசகம் கூட்டு வழிபாடு. அடியார் நடுவழி இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காருன்னா அது அடியார்கள் மொத்தமாக இருக்கக்கூடியது. ஆகவே பாராயணம் செய்யும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒருமித்த குரலோடு செய்யணும். கொஞ்சம் ஏற்ற இறக்கம், ஒருத்தர் ஏற்றி பாடுறாரு அப்படின்னா அவங்க கொஞ்சம் இறங்கி வரணும். ஒருத்தர் மெதுவாக பாடுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் குரலை உதைத்து பாடணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கு அந்த அலை அதிர்வு போய் சேரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களை தடுப்பதற்கு நேர்மறை எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய போயிடும். இந்த கலியுகத்தில் எதிர்மறை எண்ணங்கள் நிறையா இருக்குது. அது நம்ம வீட்டுக்குள்ளேயே டிவி மூலம் எம்பெருமானுடைய திருவருளை நீல நினைந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை நடத்துவோம். திருவாசகத்தை மனம் ஒன்றி பாராயணம் செய்வோம். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஏதோ என்னுடைய அனுபவத்துக்கு தோணும் அளவில் சொல்கிறேன். ஒவ்வொரு எழுத்துமே மந்திர ஆற்றல் மிக்கது. மந்திர சொற்கள், இந்த மந்திரம் நம்மளை கடத்தேற்றும். அது நேரடியாக நமக்கு தெரியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தேய்ச்சி 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 சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம். அது எந்த இடம்னா தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு. எதுக்கு? திருவாசக அன்பர் என்பவருக்கு. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் எது? அம்மை எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. அம்மைக்கு நம்ம பாத்திரம் ஆகணும் அப்படின்னா இந்த நமசிவாய மந்திரத்தை விடாமல் ஜெபிக்கணும் என்று சொல்லி இந்த உரைக்கு நிறைவு செய்து நிறைவான அச்சோப்பதிகம் நம்ம பாராயணம் செய்யலாம். அச்சோப்பதிகம் சாதாரணமாக வழக்கமாக எல்லாருமே எழுந்து நின்று, ஏன்னா பெருமான் மாணிக்க வாசகருக்கு எப்படியெல்லாம் அருள்பாலித்தார் அப்படிங்கிற அந்த அருளை நாமும் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எழுந்து நின்று நாம் இதை முத்தி நெறி அறியாத மூக்கரோடு பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரமணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனனுக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திரு அருளே சேருவண்ணம் குறிவன்று இல்லாத கூத்தன் கூத்த எனக்கு வண்ணம் அருளிய ஆறு பெருவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று புனையார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தைகளிடம் கொண்டபிரான் தங்களே சேருவண்ணம் ஐயனனுக்கு அருளிய ஆறு அற்பெருவார் அச்சோவே. பிறந்தைத்து மாண்டுவிழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி எனையாண்டே என்னையுந்தன் சொன்னவனீர் அறிவித்து தூயறியே சேரும் வண்ணம் அண்ணலனுக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. பஞ்சாய அடிமடவான் கடைக்கண்ணால் இடப்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேனும் அருள் பெற்றேன் உயிரே நான் உடையானே உடையேனே வருக என்று அஞ்சேலென்று அருளியவார் ஆர்பெருவார் அச்சோவே. எங்கு விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல்வலையால் குவிமுளை மேலேனை பந்த மரத்து எனையாண்டிட்டு பரிசரையன்
துரிசு மறுத்து அந்தமனுக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே இயலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாளுருவி உய்யுணரி காட்டு வித்திட்டு ஓங்காரத்தை உட்பொருளை ஐயனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழில் தடுமாறி காதலின் அணியிலையா கலவியிலே வீழ்வேனை மாதருக்கு உடைய பிறான் தன்களே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே சிம்மை நலம் அறியாத சிதறலோடு திரிவேனை உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. தில்லையம்பலம் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணம் சரணம். அரோகரா அரோகரா சரணம் சரணம். சிவாதிரி சிற்றம்பலம் வழிபாட்டினுடைய நிறைவில் இருக்கிறோம். உண்ணாமுலையுமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமான் மணி திகழ மண்ணார்ந்த அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. விண்ணாலும் தேவருக்கு மேலாய வேதிகளை தன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலு பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் அன்னமாய் விசும்புறையன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையால் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன். முன்னமால் அறியா ஒருவனாம் இருவா முக்கண்ணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதே கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே புரந்தரன் மாலையன் பூசலிட்டோலமிட்டு இன்னும் புகழறிதான் இறந்தரந்தலைப்ப என் உயிராண்ட என் கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்று கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கருக்கு பல்லாண்டு கூறுவனே. அண்ணாமலை அங்கே அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணார் பருகி கையால் தொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலை என்னும் பதிகம் பாடி தொண்டரிடம் போந்து தென்னீர் மடியார் திருவண்ணாமலையை சென்று சேர்வுற்றார். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரமும் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கோருமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று கொன்றொருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதை முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. சிவாதிருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாச சுவாமிகள் திருவடிகளே அண்ணாமலையாருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சச்சிதானந்த சர்க்குரு பழனிசாமிகள் திருவடிகளே சலம்பூவடு தூபம் மறந்தறியேன்
உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏலவார் குழல் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்மன்யமானை காண கண்ணடியேன் பெற்றவாறே கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழவாயான் திருநீரே